எக்ஸாம்பிள் 1.12ல இப்போ இதெல்லாம் டெசிமலில் குடுத்துட்டு, இந்த 2 நம்பரும் டெசிமலில் குடுத்துருக்காங்க. குடுத்துட்டு அத ஃப்ராக்ஷனா எழுத சொல்றாங்க. ஒண்ணும் பெரிய வேலைலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க. கேப்சூல் கன்டெயின் 0.85 மில்லிகிராம் ஆஃப் மெடிசன். 0.85ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்க. 1, 2 அப்போ என்ன பண்ணணும்? 85 எழுதிக்கிட்டு டிவைடட் பை 100. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர்னு பாருங்க. அந்த நம்பரை 0வா கன்வெர்ட் பண்ணிக்கங்க. 1, 2 அப்போ 2 0. இப்போ கேன்சல் பண்ணணும். இது 5ஆல பண்ணலாம் இல்லையா? 5ஆல பண்ணால் இது எத்தனை 5 இருக்குது? 25 இருக்குது. மேலே 17 5 இருக்குது. அப்போ 17/20. செகண்ட் நம்பர் பாருங்கள். 4.5 லிட்டரு மேங்கோ ஜூஸு ஒரு கண்டெய்னரில் இருக்குது இல்லையா? 4.5 லிட்டருங்கிறத பாருங்கள் 4.5 இல்லையா? புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் பாருங்கள். ஒரு நம்பர் தான் இருக்குது இல்லையா? அப்போது 45ன்னு எழுதிக்கிட்டு புள்ளிக்கு அப்புறம் 1 தான். அப்போது 1 0. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 மேலே 9 இல்லையா? அப்போது 9/2. இப்போ நம்ம இதை இப்படியே விட்டுடலாம். ஆனால் மேலே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எழுதணும் எப்பவுமே. இல்லை ப்ராப்பராக இருந்தால் தான் மேலே பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லையா? அப்போ நம்ம அதை டிவைட் பண்ணி ப்ராப்பராக மாற்றிக்கலாம். இம்ப்ராப்பராக இல்லை ப்ராப்பராகவோ இல்லை மிக்சட் ஃப்ராக்ஷனாகவோ மாற்றிக்கலாம். 2 டிவைடட் பை 9 எத்தனை இருக்குது? 4 2s 8 பேலன்ஸ் 1. அப்போ எப்படி எழுதலாம்? அது 4 1/2ன்னு எழுதலாம். சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ.